மொறுமொறுன்னு டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியோட குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச உளுந்து மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 6 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு சூடாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு போடுங்க. ஒரு பக்கம் 1 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 நிமிஷத்தில் முறுக்கு தயாராகிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெந்ததை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.